கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காணொளி வாயிலாக திரும்பவும் உங்களோடு பேசுவதற்கு ஆண்டவர் செய்த நல்ல கிருபைகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் தங்களை பாக்கியமுள்ள ஜனங்கள் என்று சொல்கிறார்கள். ஆஸ்தியில் பெருசாக இருந்தால் நான் பாக்கியவான், அந்தஸ்து பெரியவர்களாக இருந்தால் நான் பாக்கியவான், உயர் பதவியில் இருந்தால் நான் பாக்கியவான், நல்ல வசதி வாய்ப்புகள் இருந்தால் நான் பாக்கியவான், நல்ல அதிகாரம் இருந்தால் நான் பாக்கியவான், அவர்களுக்கு என்ன குறைச்சல், அவங்க சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் எனக்கு பிரியமானவர்களே, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் அவர்களிடம் கேட்டு பாருங்கள். அவர்கள் சொல்லுவார்கள், இவைகளில் எல்லாவற்றிலும் எனக்கு நிம்மதியும் இல்லை, எனக்கு சந்தோஷமும் இல்லை, என் குடும்பத்தினருக்காக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், ஆனால் நான் படும் துன்பங்களை யார் என்னை கேட்கிறார்கள்? ஆனால் உலகம் யார் யாரை பாக்கியவான் என்று சொல்கிறதோ அவர்களெல்லாம் நிரந்தரமான ஒரு பாக்கியவான்கள் அல்ல. ஒருவேளை அப்படி பாக்கியவான்களாக அவர்கள் வாழ்ந்தாலும் அது இந்த உலகத்தோடு அது முடிந்து போகும். ஆனால் ஆண்டவருடைய வசனம் இவ்வாறு சொல்கிறது, அவரை விசுவாசித்து அவரை நம்பி அவருடைய கிருபைகளை கைக்கொண்டு நடக்கிறவர்கள் நிரந்தரமாகவே பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். அவர்கள் பரலோக ராஜ்யத்திலே அவர்கள் சுதந்திரவாளிகளாக இருக்கிறார்கள். சங்கீதம் 144:25 நாம் பார்க்கும்போது, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியமுள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியமுள்ளது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனது அருமையானவர்களே, நீங்கள் கர்த்தருக்குள் இருந்தால், கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்று கொண்டிருந்தால், உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருந்தால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களுடைய பாவத்தை சுத்திகரித்து உங்களை அவருடைய பிள்ளைகளாக மாற்றியிருந்தால், நீங்கள் ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக மாறியிருந்தால், நீங்கள் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளையாக இருக்கிறீர்கள். நீங்கள் தாமே நிரந்தரமாக பாக்கியவான்களாக இருக்கிறீர்கள். ஒருவேளை உலக அந்தஸ்து இல்லாமல் இருக்கலாம், உயர் பதவி இல்லாமல் இருக்கலாம், நிலவுலன் ஆதாயங்கள் ஏதும் இல்லாமல் இருக்கலாம். இந்த உலகத்திலே உங்களை ஒரு தரித்திரன் என்று உங்களை ஒதுக்கி தள்ளலாம். ஆனால் ஆண்டவர் உங்களைத்தான் நேசிக்கிறார், உங்களைத்தான் பாக்கியவான் என்று அவர் சொல்கிறார். ஏனென்றால் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள். திரும்பவும் ஒரு முறை இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். சங்கீதம் 144:15, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியமுள்ளது. நீங்கள் ஆண்டவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ளாக இருந்தால் நீங்கள் தான் பாக்கியவான்கள். சந்தேகமே இல்லை. ஆண்டவருடைய வருகையிலே ஆண்டவர் உங்களை அழைத்து செல்வார். சந்தோஷமாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.